பல்வேறு விதமான மனிதர்கள் பற்றிய கனவுகளை காணலாம். அரசனை கனவில் கண்டால் அரசாங்கத்தால் நன்மை உண்டாகும், தனலாபம் ஏற்படும். ஆண்களும் பெண்களும் உள்ள கூட்டத்தை கனவில் கண்டால் தொழிலில் மேன்மை உண்டாகும். அகதியை கனவில் கண்டால் பிறரது வெறுப்புக்கு ஆளாக நேரிடும். துறவியை கனவில் கண்டால் பெரியவர்களின் ஆசியால் காரிய சித்தி உண்டாகும். வாய் பேச இயலாதவர்கள் காது கேளாதவர்களை கனவில் கண்டால் பலவித துன்பங்களுக்கு ஆளாக நேரிடும். அங்கஹீனமுள்ளவரை சந்திப்பதாக கனவு கண்டால் இரகசியம் வெளிவந்து அதனால் துன்பம் உண்டாகும். மனநிலை பாதிக்கப்பட்டவரை கனவில் கண்டால் நிதானம் தவறி சில தவறுகளை செய்து அதனால் துன்பம் ஏற்படும். சத்திரியனை கனவில் கண்டால் நலம் உண்டாகும். நாட்டை ஆள்பவர்களையோ அல்லது ஒரு மாநிலத்தை ஆள்பவரையோ கனவில் கண்டால் செல்வம் கிட்டும், வாழ்க்கையில் வசதிகள் ஏற்படும். பெற்றோரை கனவில் கண்டால் காரிய சித்தி உண்டாகும், செல்வம் வந்து சேரும். குருவை கனவில் கண்டால் தொழில் அபிவிருத்தி, பதவி உயர்வு கிட்டும். குழந்தைகளை கனவில் கண்டால் வாழ்வில் வளம் உண்டாகும். பெண்கள் கணவனை கனவில் கண்டால் மாங்கல்ய பாக்கியம் உண்டு, வாழ்க்கையில் துன்பங்கள் நீங்கும். இறந்து போனவரிடம் பேசி கொண்டிருப்பதாக கனவு கண்டால் நோய்கள் ஏற்படும், பொருள் இழப்பு உண்டாகும். கனவில் வயதான தோற்றமுடைய பெண்மணியை கண்டால் தனலாபம் உண்டாகும். கர்ப்பிணி பெண்ணை கனவில் கண்டால் புத்திர பாக்கியம் உண்டாகும். 2 கர்ப்பிணி பெண்களை கனவில் கண்டால் இரட்டை குழந்தைகள் பிறக்கும். கனவில் நமக்கு வேண்டிய யாராவது இறந்து விட்டதாக கண்டால் துன்பங்கள் விலகும். கனவில் துரோகிகள் விரோதிகளை கண்டால் கஷ்டங்கள் ஏற்படும். கனவில் குட்டையாக உள்ள மனிதனை சந்தித்தால் கைப்பொருளை இழத்தல், பிறரால் ஏமாற்றப்படுதல் ஆகியவை ஏற்படும். கனவில் முதியவரை கண்டால் துன்பங்கள் தீரும். முதியவர் ஆசிர்வதித்தால் செல்வம், செல்வாக்கு, புகழ் உண்டாகும். ஏழையை கனவில் கண்டால் மற்றவர்களை நம்பி மோசம் போவார்கள். தான் ஏழையாக இருப்பதாக கனவு கண்டால் வறுமை நீங்கும், வாழ்வில் முன்னேற்றம் காணலாம். குறவர்களை கனவில் கண்டால் தீய பலன்கள் உண்டாகும், பொருட்கள் திருடு போகும். குற்றவாளிகளை கனவில் கண்டால் தீய பலன்களை தரும், ஆனால் குற்றம் சாட்டப்பட்டவர் நிரபராதி என தீர்ப்பளிக்கப்பட்டதாக கனவு கண்டால் பொருள் வரவு உண்டாகும். காவலர்களை கனவில் கண்டால் அவர்கள் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாவார்கள். சைவ மதத்தை சேர்ந்தவர்களை கனவில் கண்டால் தெய்வ அருள் கிட்டும், தொழில் மேன்மை, செல்வ சேர்க்கை உண்டாகும். பொற்கொள்ளர்களை கனவில் கண்டால் வீட்டில் சுபகாரியங்கள் நடைபெறும். தம்பதிகளை கனவில் கண்டால் எடுத்த காரியத்தில் வெற்றி உண்டாகும். முனிவர்களை கனவில் கண்டால் உடல் ஆரோக்கியம் உண்டாகும், பொது தொண்டால் புகழ் உண்டாகும். தொண்டர்களை கனவில் கண்டால் மற்றவர்களின் உதவிகள் கிட்டும். ஊழியர்கள் என்பவர்கள் மற்றும் அரசு தனியார் துறைகளில் பணிபுரிந்து வருபவர்கள் இவர்களை கனவில் கண்டால் நன்மை உண்டாகும். அரசாங்க காரியம் சம்பந்தமான வில்லங்கங்கள் நீங்கும். மேல் அலுவலர் நம்மிடம் கோபித்துக் கொள்வதாக கனவு கண்டால் நம்மீது சில குற்றச்சாட்டுகள், புகார்கள் ஏற்படும். வேலையிலிருந்து நீக்கப்படுவதாக கனவு கண்டால் தொழிலில் சிக்கல் உண்டாகும். கஞ்சன் ஒருவனை கனவில் கண்டால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். காரியங்களில் தடங்கள் ஏற்படும், பொருள் நஷ்டம் உண்டாகும். வாய் பேச இயலாதவரை கனவில் கண்டால் உடல் நலம் பாதிக்கப்படும். வாய் பேச இயலாதவருடன் சண்டை போடுவதாக கனவு கண்டால் வீண் வம்புகள் வந்து சேரும். எதிரிகளை கனவில் கண்டால் கெடுதல்கள் நேரிடும். நமக்கு எதிராக திட்டங்கள் தீட்டப்படுகின்றன என்பதை புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். கவிஞர்களை கனவில் கண்டால் தொழிலில் மேன்மை உண்டாகும்.
குடுகுடுப்பைக்காரர்களை கனவில் கண்டால் நல்ல செய்தி ஒன்று வந்து சேரும். பாகவதர்களை கனவில் கண்டால் தெய்வ அருள் உண்டாகும், பொருள் சேர்க்கை உண்டாகும். பாணர்களை கனவில் கண்டால் தொழிலில் மேன்மை உண்டாகும். பிச்சைக்காரனை கனவில் கண்டால் உறவினர் நண்பர்களுக்கு விருந்து அளிக்கும் வாய்ப்பு உண்டாகும். பிச்சை அளிப்பதாக கனவில் கண்டால் லட்சுமி கடாட்சம் உண்டாகும். பிணம் செல்வதாக கனவு கண்டால் சகல சௌபாக்கியங்களும் உண்டாகும். பயணிகளை கனவில் கண்டால் பொருள் வரவு உண்டாகும். அந்தணர் ஒருவரை மட்டும் கனவில் காண்பது நல்லதல்ல. இருவரை கண்டால் சுபகாரியங்கள் உண்டாகும். தல யாத்திரை செய்யலாம். அரேபிய நாட்டைச் சேர்ந்தவரை கனவில் கண்டால் தொழில்துறையில் மேன்மை உண்டாகும். வெளிநாட்டு பயணங்கள் ஏற்படும். கன்னி பெண் வீட்டிற்குள் வருவது போல் கனவு கண்டால் வாழ்க்கையில் மகிழ்ச்சியான சம்பவங்கள் நடக்கும். கல்வி, கலை போன்றவற்றை வளர்ச்சி அடையும். குருவியை கனவில் கண்டால் துன்பம் நேரும். சுமங்கலி பெண்கள் வீட்டிற்குள் வருவது போல் கனவு கண்டால் செல்வம், செல்வாக்கு, பதவிகள் கிடைக்கும். ஓர் அசுரன் அல்லது ராட்சதனை கனவில் கண்டால் உங்களுக்கு உள்ள சிரமங்கள் அனைத்தையும் உங்களுடைய கடுமையான உழைப்பினால் நீங்கள் போக்கிக் கொண்டு விடலாம். இப்போது நீங்கள் ஈடுபட்டுள்ள முயற்சிக்கு கடுமையான உழைப்பு இருந்தால் நல்ல வெற்றி கிடைக்கும். உங்களை ஒரு அசுரன் தூக்கிச் செல்வது போல் கனவு கண்டால் நீங்கள் ஒரு பெரிய இக்கட்டிலிருந்து விடுபடுவீர்கள். உங்கள் மீது தொடரப்பட்டுள்ள வழக்குகள் தள்ளுபடியாகும். உங்களுக்கு வேண்டியவர்கள் சிறையில் இருந்தால் அவர்கள் விரைவில் விடுதலை அடைவார்கள். உங்களை ஓர் அசுரன் பயமுறுத்துவது போல் அல்லது துன்புறுத்துவது போல் கனவு கண்டால் நீங்கள் ஒரு புதிய முயற்சியில் ஈடுபடுவதற்கான சூழ்நிலைகள் உருவாகி வருகின்றன. அவற்றை நீங்கள் நழுவ விடாமல் துணிந்து செயலில் இறங்க வேண்டும். அது உங்களது கால முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும். ஓர் அசுரனை நீங்கள் நண்பனாக கொள்வது போல் கனவு கண்டால் உங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டம் வரப்போகிறது. ஒரு பெரிய பணக்காரர் உங்களோடு தொடர்பு கொள்ள போகிறார். அவரோடு சேர்ந்து நீங்களும் ஒரு பணக்காரராகி விடலாம். புராண கதைகளில் வரும் இரணியன் ஓர் அசுரன், ராவணன் ஒரு ராட்சதன். அசுரர்களையும் ராட்சதர்களையும் நீங்கள் நன உலகில் காண முடியாது, கனவில் காணலாம். நீங்கள் பிறருக்கு அடிமையாகிவிட்டது போல் கனவு கண்டால் உங்களுடைய தீராத பழைய கடன் ஒன்று விரைவில் தீர்ந்துவிடும். அதே சமயத்தில் புதிய கடன்கள் கிடைப்பதற்காக வசதிகளும் ஏற்படும். ஆனால் கூடுமான வரையில் அந்த புதிய வசதிகளை பயன்படுத்தி கொள்ளாமல் இருப்பது நல்லது. ஓர் அடிமை ஆள் உங்கள் உடம்பை பிடித்து விடுவது போல் கனவு கண்டால் இன்னும் சில வாரங்களில் உங்களுக்கு ஏதாவது உடல் நலக்குறைவு ஏற்படலாம். ஆகையால் அதற்கு இடம் கொடுக்காதவாறு நீங்கள் இப்போதே ஆரோக்கியமான பழக்க வழக்கங்களை கை கொள்ள வேண்டும். அத்துடன் டாக்டரிடம் போய் வைத்திய பரிசோதனை செய்து கொள்வது நல்லது. ஒரு அனாதை சிறுவனை கனவில் கண்டால் நீங்கள் முன்பின் அறியாத அந்நியர் ஒருவர் விரைவில் உங்களுக்கு அறிமுகமாவார். அவரால் உங்களுக்கு அரிய பெரிய உதவிகள் கிடைக்கும். அதன் மூலம் அவர் உங்களுடைய நல்லது கெட்டதுகளில் பங்கு கொள்பவராக ஆவார். அந்தணரை கனவில் கண்டால் விரைவில் சில சுபகாரியங்களுக்காக செலவு வந்து சேரும். குறிப்பாக உள்ளூரில் விசேஷங்கள் செய்வதும், அயலூர்களுக்கு செல்லுவதும், அங்குள்ள ஆலயங்களில் வழிபடுவதும், புண்ணிய நதிகளில் நீராடுவதும் நிகழக்கூடும். நீங்கள் ஓர் அயல் நாட்டு தூதராக நியமனம் பெற்றது போல் கனவு கண்டால் உங்கள் பணத்தை புதிய முதலீடுகளில் பயன்படுத்துவதற்கு உரிய வாய்ப்புகள் ஏற்படும். அந்த முதலீடுகளை நீங்கள் மிகவும் கவனத்தோடு செய்ய வேண்டும். புதிதாக பழக்கமான புதியவர்களை இது தொடர்பாக நம்பக்கூடாது. ஓர் அயல் நாட்டு தூதராலயத்தை கனவில் கண்டால் நீங்கள் ஏதாவது ஒரு வகையான சமூக தொண்டில் ஈடுபட கட்டாயம் ஏற்படும். அல்லது ஏதாவது ஒரு
பொதுநல பணியில் பங்கு கொண்டு அதில் பெரும் பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கும். ஓர் அரசன் அல்லது அரசியை கனவில் கண்டால் இதுவரையில் உங்களுடைய அருமை பெருமைகளை அறியாமல் இருந்தவர்கள் இனிமேல் அறிந்து கொள்வார்கள். நீங்கள் விரைவில் பணக்காரராகி லாபகரமான தொழில் முயற்சியில் ஈடுபடுவீர்கள். ஒரு அரசன் அல்லது அரசி தெருவில் பவனி வருவது போல் கனவு கண்டால் குடும்பத்தில் சிறிது அமைதியின்மை ஏற்படும். ஆகையால் வீட்டில் மனைவி, மக்கள், வேலைக்காரர்கள், விருந்தினர்கள், உறவினர்கள் ஆகியோருடன் கூடுமான வரையில் இணங்கி போவது நல்லது. பவனி வருதல் என்றால் யானை, குதிரை, பல்லாக்கு இவற்றின் மீது அமர்ந்து ஊர்வலம் வருதல். ஒரு அரசன் அல்லது அரசியின் முடிசூட்டு விழாவை கனவில் கண்டால் உங்கள் வாழ்க்கையில் குறிக்கோள்கள் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் அது விரைவில் நிறைவேறிவிடும். உங்கள் எதிர்காலம் மிக இன்பமானதாக இருக்கும். ஓர் அரசன் அல்லது அரசியின் சப ஊர்வலத்தை கனவில் கண்டால் விரைவில் ஒரு பெரிய சொத்துக்கு நீங்கள் வாரிசாக போகிறீர்கள். அந்த சொத்தை உங்களுக்கு தரப்போகும் முதியவரிடம் நீங்கள் மிகவும் பணிவோடு நடந்து கொள்ள வேண்டும். அவர் யார் என்பதை நீங்களே யூகித்து கொள்ள வேண்டும். ஓர் இளவரசனை கனவில் கண்டால் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் இருக்கிறது. ஆனால் உங்களை கண்டு பொறாமைப்படும் நண்பர்களும் உங்கள் கூடவே இருக்கிறார்கள். அவர்களை உங்களால் அறவே விலக்கிவிடவும் முடியாது. ஆகையால் மிகவும் விழிப்போடு இருப்பது ஒன்றுதானே வழி. ஓர் இளவரசியை கனவில் கண்டால் உங்கள் நெடுநாளைய ஆசை ஒன்று நிறைவேறும். அதே சமயத்தில் நீங்கள் யாரிடத்தில் மிகவும் ஆசையோடு நேசம் கொண்டு இருக்கிறீர்களோ அவர்களோடு சிறிது தகராறுகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். ஒரு அரசாங்க அதிகாரியை கனவில் கண்டால் உங்களுக்கு ஒரு எதிர்பாராத ஆதாயம் கிடைக்கும். அதே சமயத்தில் உங்களுக்கு பணம் தர வேண்டியவர்கள் சாக்கு போக்கு சொல்லி காலம் கடத்த பார்ப்பார்கள். ஆகையால் கொடுக்கல் வாங்கல்களில் மிகவும் விழிப்போடு நடந்து கொள்ள வேண்டும். நீங்கள் அரசியலில் ஈடுபடுவது போல் கனவு கண்டால் நெருங்கிய உறவினர் ஒருவர் உங்களுக்கு பகைவராக மாறக்கூடும். ஆகையால் இன்னும் சிறிது காலத்திற்கு நீங்கள் எந்த உறவினரிடமும் உங்கள் அந்தரங்கங்களை வெளியிடக்கூடாது. இயன்ற வரையில் எவரிடமும் தகராறுகளை வளர்த்து கொள்ள கூடாது. அரேபியரை கனவில் கண்டால் தொழில்துறையில் உங்களுக்கு ஒரு புதிய தொடர்பு ஏற்பட போகிறது. ஒரு நல்ல மனிதர் உங்கள் கூட்டாளியாக சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அவரால் உங்களுக்கு லாபம் பெருகும். நீங்கள் ஒரு ஆங்கிலேயரை கனவில் கண்டால் உங்களுடைய இப்போதைய பிரச்சனை தீர்வதற்கு ஒரேயொரு வழிதான் உண்டு. அதாவது எதிரியினுடைய நிலையையும் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அவரது கட்சியில் உள்ள நியாயத்தையும் நீங்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும். அப்போதுதான் உங்கள் பிரச்சனையை நீங்கள் தீர்த்து கொள்ள முடியும். உங்களுக்கு யாராவது ஆசி கூறுவது போல் கனவு கண்டால் உங்கள் எதிர்காலம் மிகவும் மகிழ்ச்சியுடையதாக இருக்கும். வாழ்க்கையில் நீங்கள் முன்னேற்றம் அடைவீர்கள். அதே சமயத்தில் சில போலி நண்பர்களிடம் நீங்கள் மிகவும் எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் அவர்கள் உங்களை தவறான பாதையில் இழுத்துவிட்டு உங்களை கெடுக்க முயலுவார்கள். நீங்கள் யார் மீதாவது அன்பு செலுத்துவது போல் கனவு கண்டால் உங்களுடைய செல்வமும் செல்வாக்கும் வளர்ச்சி அடைய போகின்றன. காதலும் கைகூடும். அதுவே திருமணமாகவும் முடியும். யாருடைய கையெழுத்தையாவது நீங்கள் கேட்டு வாங்குவது போல் கனவு கண்டால் நீங்கள் செய்து கொண்டிருக்கிற அல்லது செய்ய எண்ணுகிற தொழிலில் நல்ல லாபம் ஏற்படும். ஒரு நண்பரை நீங்கள் பிரியும்படி நேரலாம். உங்கள் கையெழுத்தை யாராவது கேட்டு வாங்குவது போல் கனவு கண்டால் உங்கள் வாழ்க்கையில் சில புதிய இன்னல்கள் ஏற்படும். உங்கள் புகழ் பெருகும். அதே சமயம் சில புதிய தொல்லைகளுக்கும் நீங்கள் ஆளாக நேரலாம். ஆகையால் புகழுக்கு ஆசைப்பட்டு உங்களால் நிறைவேற்ற முடியாத பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளாதீர்கள். ஆதிவாசிகளை கனவில் கண்டால் உங்களுக்கு ஒரு புதிய வருமானம் வரப்போகிறது. அந்த வருமானத்தை கொண்டு நீங்கள் உங்கள் கடன்களை அடைக்க வேண்டும். அப்படி செய்யாமல் அதை வேறு வகைகளில் செலவு செய்தீர்களானால் பிற்பாடு அந்த கடன்களை அடைப்பது என்பது
மிகவும் சிரமமாகிவிடும். அதனால் பல தொல்லைகளும் ஏற்படும். உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்துவிட்டது போல் கனவு கண்டால் நீங்கள் இதுவரை ஆசைப்பட்டு கொண்டிருந்த இன்பங்களில் சிலவற்றை அடைய போகிறீர்கள். உங்களுடைய செல்வ நிலை கொஞ்சம் உயரப்போகிறது. ஒரு தகுதி வாய்ந்த மனிதருடைய நட்பும் தயவும் உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது. அவர் உங்களை பேராசைக்காரன் என்று எண்ணும்படியாக நீங்கள் நடந்து கொள்ளக்கூடாது. ஒரு பல் டாக்டரை கனவில் கண்டால் உங்கள் நண்பர்களே உங்கள் மீது வெறுப்பு அடைந்து வருகிறார்கள். உங்கள் செருக்கான பேச்சுக்களும் செயல்களும் அதற்கு காரணம். ஆகையால் அவற்றை உடனடியாக நீங்கள் விட்டொழித்து விடுவது நல்லது. இல்லாவிட்டால் நீங்கள் எதனால் செருக்கு அடைந்திருக்கிறீர்களோ அதனையே இழக்க நேரும். ஒரு போலி வைத்தியரை கனவில் கண்டால் நீங்கள் அற்ப காரியங்களில் எல்லாம் கவனம் செலுத்தி உங்கள் நேரத்தையும் சக்தியையும் வீண் ஆக்குகிறீர்கள். அதனால் முக்கியமான காரியங்களை உங்களால் கவனிக்க முடியாமல் போகிறது. ஆகையால் அந்த பழக்கத்தை மாற்றிக்கொள்ளுங்கள். மருத்துவ பெண்ணை கனவில் கண்டால் சில பண தகராறுகளுக்கு நீங்கள் ஆளாக நேரலாம். ஆகையால் இன்னும் சிறிது காலத்திற்கு பிறருடைய பணத்திற்கு பொறுப்பு ஏற்கக்கூடிய காரியங்களில் நீங்கள் கூடுமான வரையில் ஈடுபடாமல் இருப்பதே நல்லது. இரத்த காட்டேரி கனவில் கண்டால் கனவு காண்பவர் ஆணாக இருந்தால் ஒரு பெண்ணின் தொடர்பாலும், பெண்ணாக இருந்தால் ஒரு ஆணின் தொடர்பாலும் அவருக்கு அதிர்ஷ்டம் அடிக்கப் போகிறது. ஆனால் அந்த தொடர்பானது நல்லோரால் வெறுக்கப்பட்டதாக இருக்குமானால் அந்த அதிர்ஷ்டம் நீடிக்காது. நீங்கள் எதையாவது பிறருக்கு இரவல் கொடுப்பது போல் கனவு கண்டால் உங்களுக்கு மிகவும் நெருக்கமான ஒரு நண்பருக்கோ உறவினருக்கோ பெரிய அதிர்ஷ்டம் அடிக்கப் போகிறது. அந்த அதிர்ஷ்டத்தில் நீங்களும் சிறிது பங்கு பெற போகிறீர்கள் என்று அர்த்தம். ஓர் இராணுவ அதிகாரியை கனவில் கண்டால் ஏதாவது ஒரு நிறுவனத்தில் அல்லது குழுவில் நீங்கள் உறுப்பினர் ஆகும்படி நேரலாம். என்றாலும் அதில் உங்களுக்கு விருப்பம் இராது. என்றாலும் பிறருடைய கட்டாயத்திற்காகவோ அல்லது தட்சாயனத்திற்காகவோ நீங்கள் அதில் சேருவீர்கள். சேர்ந்த பின் அது உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். இராணுவத்திலிருந்து ஓடி வந்தவனை கனவில் கண்டால் நீங்கள் உங்கள் மனச்சான்றுக்கு மாறாக ஏதோ ஒரு தவறு செய்ய ஆசைப்படுகிறீர்கள். அந்த தவறின் பின் விளைவுகளிலிருந்து எப்படி தப்புவது என்று சிந்தித்து கொண்டிருக்கிறீர்கள். இது வீணான சிந்தனை ஏனென்றால் அந்த தவற்றை மற்றும் நீங்கள் செய்து விட்டீர்களானால் அப்புறம் உங்களுக்கு வாழ்க்கையில் நிம்மதியே இருக்காது. ஆகையால் அந்த எண்ணத்தை விட்டு ஒழியுங்கள். ஒரு கைரேகை நிபுணரை கனவில் கண்டால் உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் வேறு யாராவது தீர்த்து வைக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்கள். அப்படி யாரும் தீர்த்து வைக்க போவது இல்லை. அவற்றை நீங்களேதான் தீர்த்து கொள்ள வேண்டும். ஆகையால் இனிமேலும் வீண் பொழுது போக்குவதை விட்டுவிட்டு தீவிரமாக செயலில் இறங்க வேண்டும். நீங்கள் ஒரு தாழ்ந்த குலத்தில் பிறந்தவன் போல் கனவு கண்டால் பல்வேறு முயற்சிகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு வரப்போகின்றன. அவற்றுள் எந்த முயற்சியில் ஈடுபட்டாலும் நீங்கள் வெற்றி அடைவீர்கள். ஆகையால் கடுமையான உழைப்பிற்கு தயாராகி கொள்ளுங்கள். நீங்கள் உங்கள் இயல்பானதை விட இளமையான பருவத்தை அடைந்திருப்பது போல் கனவு கண்டால் உங்கள் நெடுநாளைய விருப்பம் ஒன்று நிறைவேறப் போகிறது. நீங்கள் இதுவரை அனுபவித்த துன்பங்கள் எல்லாம் தீர்ந்து இனிமேல் நலமாக வாழப்போகிறீர்கள். ஆனால் நீங்கள் அடைய இருக்கும் அந்த புதிய வாழ்வில் அக்கிரமமான ஆசைகளுக்கு மட்டும் இடங்கொடுத்து விடாதீர்கள். இறைச்சி விற்பவனை அல்லது விற்பவளை கனவில் கண்டால் பிறருடைய பணத்தை எடுத்து நீங்கள் தாராளமாக செலவு செய்யக்கூடிய ஒரு பதவி உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. அந்த பணத்தை கொண்டு நீங்கள் வசதியாக வாழ்க்கை நடத்தலாம். ஆனால் அதை மோசடி செய்து சேமித்து வைக்கக்கூடாது. அப்படி சேமித்து வைத்தால் அந்த செல்வம் போய்விடும். நீங்கள் உங்கள் ஆயுளை இன்சூர் செய்து கொள்வது போல் கனவு கண்டால் உங்களுடைய வருமானம் சிறிது சிறிதாக பெருகப் போகிறது. ஆனால் அதை சிறிது சிறிதாக செலவழித்து விடாமல் சேமித்து வையுங்கள். இப்போது சேமிக்காவிட்டால் பிற்பாடு சிரமப்பட நேரிடலாம். உங்கள் மனைவி அல்லது மைந்தர்கள் உங்களது உடம்பை பிடித்து விடுவது போல் கனவு கண்டால்
நீங்கள் தாட்சண்யத்துக்கு கட்டுப்பட்டு சில தவிர்க்க முடியாத நஷ்டங்களுக்கு ஆளாக நேரிடும். ஆகையால் அது பற்றி எவரிடமும் எரிச்சல் அடையாமல் பெருந்தன்மையோடு நடந்து கொள்ளுங்கள். இல்லாவிட்டால் பணம் போவதோடு கூட வீணான கெட்ட பெயருக்கு ஆளாக நேரிடும். ஓர் ஆண்மகனின் வெற்றுடம்பை கனவில் கண்டால் உங்கள் வியாபாரம் செழிப்படையும். நீங்கள் எந்த தொழிலில் ஈடுபட்டிருந்தாலும் அது வளர்ச்சி அடையும். உங்கள் முயற்சிகளில் வெற்றி அளிக்கும். உங்கள் உடம்பு ஒரு ஒளிப்பிழம்பாய் விளங்குவது போல் கனவு கண்டால் உங்களுக்கு இறைவன் திருவருள் பெருகும். ஞான நெறியில் அல்லது பக்தி நெறியில் அல்லது யோக நெறியில் உங்களுக்கு ஆர்வம் ஏற்படும். அதில் தீவிரமாக ஈடுபட்டால் விரைவில் சித்தியும் அடையலாம். உடம்பில் கொப்புளங்கள் கிளம்பி இருப்பது போல் கனவு கண்டால் உங்களுடைய பூர்வீக சொத்துக்களிலிருந்து திடீரென்று புதையல் கிளம்பினாற்போல் வருமானங்கள் பெருகத் தொடங்கும். நீங்கள் பிறந்த குடும்பத்திற்கே ஒரு புதுமையான பெருமை ஏற்படும். உங்களுடைய புகழ் பெருகும். உங்களுடைய உடல் மிகவும் பருத்து இருப்பது போல் கனவு கண்டால் உங்கள் தகுதிக்கு மேற்பட்ட பெயரும் புகழும் உங்களுக்கு ஏற்படுகின்றன. அதனால் உங்களுடைய பொருளாதார நிலையும் உயரப்போகிறது. என்றாலும் இவற்றையெல்லாம் கண்டு நீங்கள் கர்வம் அடைந்தால் உங்களுடைய ஏற்றம் குறைந்துவிடும். நீங்கள் விகாரமான தோற்றத்தை அடைந்து விட்டது போல் கனவு கண்டால் உங்கள் வாழ்க்கை எப்படி அமைந்திருக்க வேண்டும் என்று நெடு நாட்களாக நீங்கள் ஆசைப்பட்டு கொண்டிருந்தீர்களோ அப்படி அமையக்கூடிய காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது. ஆகையால் உற்சாகமாக உழைப்பதில் ஈடுபடுங்கள். ஒரு பெண்ணின் வெற்று உடம்பை கனவில் கண்டால் ஒரு புதிய காதல் தொடர்பு உங்களுக்கு ஏற்பட போகிறது. எனினும் அந்த தொடர்பினால் நீங்கள் அடைய போகும் பயன் ஏதும் இல்லை. வெறும் ஏமாற்றம்தான் மிஞ்சுவதாய் இருக்கும். ஆகையால் சற்று எச்சரிக்கையாக நடந்து கொள்வது நல்லது. உங்கள் முகத்தை நீங்களே கண்ணாடியில் பார்த்து கொள்வது போல் கனவு கண்டால் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்ற துடிப்பு உங்களுக்கு இதுவரையில் இல்லாமல் இருந்தது. இனிமேல் அது உங்களுக்கு ஏற்பட போகிறது. அதற்கு முதற்படியாக உங்களிடத்தில் உள்ள சில குறைபாடுகள் என்ன என்பதை சிறிது சிந்தித்து பார்த்தால் உங்களுக்கே தெரிய வரும். உங்கள் முகத்தில் ஏதோ கரை படிந்திருப்பது போல் அல்லது களங்கம் ஏற்பட்டிருப்பது போல் கனவு கண்டால் நீங்கள் பலராலும் விரும்பப்படுகிற ஒரு புதிய நிலையை அடைய போகிறீர்கள். அதே சமயத்தில் உங்கள் நடத்தையில் சிறிது மாசு ஏற்படுவதற்கான சூழ்நிலையும் உருவாகும். அதில் நீங்கள் மிகவும் எச்சரிக்கையாக நடந்து கொள்ளாவிட்டால் உங்கள் எதிர்காலமே இடையூறுகள் நிறைந்ததாக ஆகிவிடும். ஆகையால் அதற்கெல்லாம் இடம் கொடுக்காதீர்கள். நீங்கள் ஆடையின்றி நிற்பது போல் கனவு கண்டால் நீங்கள் இப்போது எதிலெதில் சுவை உடையவர்களாய் இருக்கிறீர்களோ அவையெல்லாம் பயனற்றவை என்பதை கண்டு தெளிவீர்கள். தெளிந்து உண்மையிலேயே பயனுள்ள வேறு துறைகளில் பற்று உடையவர்களாக விளங்குவீர்கள். இறுதியில் நீங்கள் ஆன்ம ஞானிகள் ஆவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. ஒரு பெண் தயிர் கடைந்து கொண்டிருப்பது போல் கனவு கண்டால் உங்களுக்கு தெரியாமலேயே சில அன்பர்கள் உங்களுக்காக பாடுபட்டு கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுடைய முயற்சியினால் நீங்கள் பெரிய முன்னேற்றம் அடைய போகிறீர்கள். அப்படி அடையும் போது நீங்கள் அந்த அன்பர்களையும் கொஞ்சம் கவனித்து கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் உங்களுடைய புதிய உயர்வினால் நீங்கள் பெற வேண்டிய முழு லாபத்தையும் பெற முடியாமல் போய்விடும். சமையல்காரர்களை கனவில் கண்டால் நீங்கள் சிறிதும் எதிர்பாராத ஒரு இன்ப விருந்து உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அதை நீங்கள் கண்மூடித்தனமாக ஏற்றுக்கொண்டு விடாதீர்கள். உங்கள் வாழ்க்கையே துணையாக அமையக்கூடிய விருந்தாய் இருந்தால் அப்படி அமைத்து கொண்டு அதன் பின் ஏற்றுக்கொள்ளுங்கள். இல்லாவிட்டால் நழுவி ஓடிவிடுங்கள். ஏனென்றால் பிற்பாடு அதனால் பல தொல்லைகளும் ஏற்படக்கூடும். உயிருடன் இருக்கும் உங்கள் தந்தையை கனவில் கண்டால் நீங்கள் குடும்ப கௌரவத்திற்கு ஒவ்வாத ஏதோ ஒரு காரியத்தை செய்வதற்கு நீங்கள் உள்ளூர ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். அந்த காரியம் பெரும்பாலும் ஒரு காதல் விவகாரமாகவே இருக்கக்கூடும். உங்களை தடுத்து நிறுத்தும் சக்தி யாருக்கும் இல்லை என்றாலும் நீங்கள் அந்த காரியத்தை செய்யக்கூடாது. செய்தால் அதற்காக நீங்களே பின்னாளில் வருந்துவீர்கள்.
உங்கள் உடன் பிறந்த அக்காளை அல்லது தங்கையை கனவில் கண்டால் நீங்கள் மகிழ்ச்சியோடு பணச்செலவு செய்யக்கூடிய ஒரு மங்கள காரியம் உங்கள் குடும்பத்தில் நடக்கப் போகிறது. அத்துடன் உங்கள் உடல் நலமும் சீர் அடைய போகிறது. ஆனால் இனிமேல் கொஞ்ச காலத்திற்கு நீங்கள் கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்கும். இறந்து போன உங்கள் தந்தையை கனவில் கண்டால் உங்களால் சமாளிக்க முடியாமல் திணறிக் கொண்டிருக்கும் ஒரு கஷ்டத்திலிருந்து விரைவில் உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். உங்கள் வாழ்விலும் ஒரு புதிய ஆனந்தம் ஏற்படும். உங்கள் தந்தையோடு நீங்கள் சண்டை போடுவது போல் கனவு கண்டால் நீங்களே உங்களை பற்றி மிகவும் தாழ்வாக எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள். அதே சமயத்தில் நீங்கள் யாருக்கும் தாழ்ந்தவர் அல்லர் என்பதை காட்டிக்கொள்ளவும் ஆசைப்படுகிறீர்கள். அதற்காக உங்களிடம் அன்பு கொண்டவர்களிடத்திலேயே நீங்கள் அகம்பாவத்தோடு நடந்து கொள்ள விரும்புகிறீர்கள். அந்த விருப்பத்தை விட்டு ஒழியுங்கள். அது உங்களுக்கு நல்லது அல்ல. இறந்து போன உங்கள் தாயை கனவில் கண்டால் உங்களுடைய நோய்கள் நீங்கும், உங்கள் ஆயுள் வளரும், உங்கள் குடும்பத்தில் ஒரு பெண் குழந்தை பிறக்கப் போகிறது. பொதுவாக உங்கள் குடும்ப வாழ்க்கை செழிப்பு அடையும். உயிருடன் இருக்கும் உங்கள் தாயை கனவில் கண்டால் முக்கியமான காரியங்களில் நீங்கள் போதுமான அக்கறை காட்டாமல் நடந்து வருகிறீர்கள். அது மட்டுமல்ல, உங்களுடைய காரியங்களையெல்லாம் உங்களுக்காக பிறர் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்கள். இந்த பழக்கமானது உங்களை மிகவும் பலவீனமான ஒரு நிலையில் கொண்டு போய் விட்டுவிடும். பிறருடைய வெறுப்புக்கும் அமைதிக்கும் கூட உங்களை ஆளாக்கிவிடும். ஆகையால் இனிமேலாவது உங்களுடைய காரியத்தில் நீங்கள் அக்கறை செலுத்த கற்றுக்கொள்ளுங்கள். உடன் பிறந்த அண்ணன் அல்லது தம்பியை கனவில் கண்டால் இதுவரையில் தத்தளித்து கொண்டிருந்த உங்கள் பொருளாதார நிலை இனி உறுதி அடைய போகிறது. ஆனால் உங்கள் தொழில் முயற்சியில் இன்னொருவரை கூட்டு சேர்த்து கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்படும். அப்படி சேர்த்து கொள்ளப்படுபவர் மிகவும் நாணயம் உள்ளவராகவே இருப்பார். ஆகையால் நீங்கள் கவலை இல்லாமல் உங்கள் தொழிலை நடத்தலாம். உங்கள் தந்தையின் சகோதரியை அல்லது தாயின் சகோதரியை கனவில் கண்டால் நீங்கள் எப்போதோ செய்திருந்த ஒரு முதலீடு இப்போது லாபம் அளிக்கப் போகிறது. சில புதிய நண்பர்களும் உங்களுக்கு கிடைக்கப் போகிறார்கள். அந்த நண்பர்களில் இரண்டொருவர் பெண்களாகவும் இருக்கலாம். உங்கள் தந்தையின் அல்லது தாயின் சகோதரரை கனவில் கண்டால் நீங்கள் முடிந்து விட்டதாக கருதியிருந்த ஒரு பழைய தகராறு மீண்டும் கிளப்பப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் முடிந்துவிட்டதாக கருதியிருந்த ஒரு பழைய தகராறு மீண்டும் கிளறப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்படி கிளறப்படுமானால் அது உங்கள் பணத்தையும் நேரத்தையும் வீணாக்குவதாக அமையும். ஆகையால் அதற்கெல்லாம் இடம் கொடுக்காமல் பெரிய மனிதர்களை கொண்டு அதை சமரசமாக தீர்த்து கொண்டு விடுங்கள். நீங்கள் உங்கள் மனைவியின் தந்தையை கனவில் கண்டால் நீங்கள் மனம் சோர்ந்து விரக்தி அடையும் நேரத்தில் உங்களுக்கு திடீர் என்று புத்துணர்ச்சியும் புதிய நம்பிக்கையும் அளிக்கக்கூடிய செய்தி ஒன்று அல்லது புதிய உத்தியோகம் கிடைக்கலாம். ஆனால் அந்த சொத்தை அல்லது உத்தியோகத்தை நீங்கள் எப்போதுமே மிகவும் அக்கறையோடு பாதுகாக்க வேண்டும். இல்லாவிட்டால் நீங்கள் மீண்டும் விரக்தி அடையும்படியான நிலை ஏற்பட்டுவிடலாம். இறந்து போன தாத்தா பாட்டி போன்ற முன்னோர்களை கனவில் கண்டால் உங்களுடைய சிரமங்கள் எத்தகையவனவாக இருந்தாலும் அவை தீர்ந்துவிடும். உங்கள் உள்ளத்தில் ஒரு புதிய வலிமையும் மகிழ்ச்சியும் ஏற்படும். உங்களுக்கு மகப்பேறில் ஆசை இருந்தால் அதுவும் நிறைவேறும். அதே சமயத்தில் உடல் நலத்தை மட்டும் நீங்கள் சற்று கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். நீங்கள் ஒரு எண்ணெய் வியாபாரியை கனவில் கண்டால் உங்கள் உறவினர்களுக்குள்ளே சில தகராறுகள் ஏற்பட போகின்றன. அவற்றில் நீங்களும் கலந்து கொள்வதற்கான சூழ்நிலைகள் வரக்கூடும். அப்படி கலந்து கொண்டால் உங்களுக்கு பொருள் நஷ்டமும் வேறு சில இடையூறுகளும் ஏற்படும். நீங்கள் கலந்து கொள்ளாமல் இருந்தால் அந்த தகராறுகள்
தாமாகவே நல்ல முறையில் தீர்ந்துவிடும். ஆகையால் உறவினர் சச்சரவுகளில் நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் தலையிடாதீர்கள். நீங்களே ஒன்றை எழுதுவது போல் கனவு கண்டால் உங்களை யானையாக்கி விடுகிறேன், குதிரை ஆக்கிவிடுகிறேன் என்று சிலர் ஆசை வார்த்தைகள் காட்டுவார்கள். காட்டி உங்களிடமிருந்து சில ஆதாயங்களை பெறுவதற்கு அவர்கள் திட்டமிட்டிருக்கிறார்கள். அந்த ஆசை வார்த்தைகளை நீங்கள் நம்பாதீர்கள். அவர்கள் வாயால் சொல்லுவதை எழுத்தால் எழுதி கொடுக்குமாறு வற்புறுத்துங்கள். அப்படி அவர்கள் எழுதி கொடுத்தால் அவர்களோடு நீங்கள் மேற்கொண்டு தொடர்பு வைத்துக் கொள்ளுங்கள். இல்லாவிட்டால் விலகிச் சென்று விடுங்கள். பிறர் மைக்கில் பேசி ஒளிபரப்புவதை நீங்கள் கவனித்து கேட்பது போல் கனவு கண்டால் உங்களுடைய வாழ்க்கையில் சில புதிய துறைகளில் நீங்கள் ஊக்கம் செலுத்தப் போகிறீர்கள். அவற்றால் உங்களுக்கு உடனடியான பொருளாதாரம் லாபம் ஏற்படாமல் போகலாம். எனினும் பிற்காலத்தில் அவை உங்களுக்கு உயரிய நன்மைகளை பயக்கக்கூடிய